அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு நாளில் உங்களை சந்திக்கின்றேன். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி. இன்று நாட்டிலே மிக முக்கியமான விடயம் என்றால் ஆர்என் பெர்னாண்டோ சிஐடிக்கு வந்தார். அதே போன்று சேனல் 4 விவகாரம் தொடர்பாக பிள்ளையான் சிஐடிக்கு வந்தார். இருவரும் வந்து சிஐடிக்கு வாக்குமூலம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு வழக்குக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று. அது மட்டும் இல்லாமல் புதிய பிரதி அமைச்சர்கள் தங்களது கடமைகளை எல்லாம் பொறுப்பேற்றார்கள். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்று நாட்டிலே பேசப்பட்ட பொருளாக இருந்தது, உங்களுக்கு தெரியும், ராமநாதன் அர்ச்சனா யாழ்ப்பாணத்திலே சுயேட்சை குழு 17 மூலமாக 22,000 வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் வந்த ராமநாதன் அர்ச்சனாவின் கதைதான் இன்று சிங்கள ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள், எல்லா ஊடகங்களிலும் பேசும் பொருளாக இருந்தது. அவரது வீடியோ ஒன்றிலே அவர் குறிப்பிட்ட, அல்லது அவரது ஃபேஸ்புக் லைவ் ஒன்றிலே அவர் குறிப்பிட்ட விடயம், அதாவது என்னுடைய கடவுள் பிரபாகரன் என்று அவர் குறிப்பிட்ட விடயம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆசனத்தில் அமர்ந்ததும் பேசும் பொருளாக இருந்தது. இன்று சிங்கள ஊடகங்கள், சிங்கள தொலைக்காட்சிகள், சிங்கள வானொலிகள், இப்படி எல்லா விடயங்களிலும் இவர்தான் பேசப்பட்டார். கதிரை பிரச்சனை, எந்த கதிரையிலும் இருக்கலாம் என்று சொன்னார்கள். பிறகு நான் எந்த கதிரையில் இருந்தால் என்ன என்று அவர் கேட்டது, வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பேசும் பொருளாக என்று மாறியிருந்தது. இது எப்படியோ அவரது நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இப்படி நடந்து கொள்கின்றாரே, மிக சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றாரே என்றெல்லாம் விமர்சனத்துக்கு உருவாகி இருந்தது. எப்படியோ ஒரு வைத்தியர் அவரை ஒரு மனநோயாளி என்ற அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தற்போது நிலைமை மாறிவிட்டது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கும் மரியாதையை கூட அவருக்கு கொடுக்காமல் அவரை மிக மோசமான விதத்தில் விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள் சமூக ஊடகங்களில். எனவே இது மிக கவலையை தருகிறது. காரணம் என்னவாக இருந்தாலும் அவர் ஒரு வைத்தியர். அந்த வைத்தியருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். இந்த எந்த மரியாதையும் இல்லாமல் மிகவும் மோசமான விதத்தில் அவர் விமர்சிக்கப்படுகிறார். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும். காரணம் அப்படி இருக்கக்கூடாது. காரணம் அவர் பிரபல்யமாகுவதற்காக இப்படி பல விடயங்களை செய்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. அவ்வளவு ஆசனங்கள் இருக்கும்போது பாராளுமன்றத்திலே எதற்காக சஜித் பிரேமதாசவின் ஆசனத்திலே சென்று அமர வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. எதைப்படியோ தொடர்ந்து நீங்கள் இந்த யூடியூப் தளத்தின் ஊடாக எனக்கு ஆதரவு தாருங்கள். இன்னும் ஏராளமான பல விடயங்களை கொண்டு வர காத்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை தொடர்ந்து எனக்கு வழங்கி வரும் லங்கா டாக்கீஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.